சங்கீத கலாரசிகர்களுக்கு எனது வணக்கம். இங்க பாப்பா. பொதுவாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பூவுடன் சேர்ந்த நாரும் வணக்கம் என்று. ஆனால் இன்றைக்கு இந்த நாருடன் சேர்ந்து பூவும் நாறிவிட்டது. இந்தாப்பா, இந்த மாலையை நீயே வச்சுக்கோ. பேத்தி பானுவுக்கு சங்கீதத்தில் நல்ல ஞானம். ஆனால் இன்று இவருடன் சேர்ந்து அவளும் எடுத்த லூட்டி இருக்கிறதே சரிக்க முடியவில்லை. இது சங்கீதத்திற்கே ஒரு பெரிய அபச்சாரம். நல்ல வேலை, பேத்தி பானு இன்னைக்கு என் மானத்தை காப்பாத்திட்டான். தொடர்ந்து தெரியாத ஆளோட போட்டி போடுறது தப்புட்டு நினைச்சு இன்னைக்கு போட்டியில இருந்து வாபஸ் வாங்கிட்டாளாம். கேள்வி ஞானத்தினாலே கோபாலன் எவ்வளவு நன்னா பாட முடியும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கத்தான் கூட பாடினாலாம். மொத்தத்திலே அந்த அசடு சங்கீதத்தை விட இவனை ஒரு பெரிய மனுஷனாக வச்சு இப்படி ஒரு தாகம் பண்ணி இருக்கான். உங்களுக்கு ஏதாவது புத்தி இருக்கா மாமா? வாய் திறந்து கூப்பிட வேண்டியதானே? காலங்காத்தால விசில் அடிச்சுட்டு. விஷயமே விசில் அடிக்கிற விஷயம் தான். மேட்டர் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு காலனா பிரயோஜனம் இல்ல, நோக்கு கோடி ரூபாய் வரும். கமான் குயிக். ஆத்துல யாரும் இல்ல, இருந்தாலும் மரபா போய் பேசலாம். ஃபாலோ மீ. அனுமாரா பிறக்க வேண்டியவன். அனு, இப்ப நான் உங்ககிட்ட 100 ரூபாய் கடன் கேட்டா என்ன சொல்லுவேன்? மண்டையில உடைச்சு ஒரு விஷயத்தை கேட்டா 100க்கு பதிலா 1000 கொடுப்பேன். கோபாலன், அந்த கோபாலன், அந்த கோபாலனோடு நீ ஆடுவாய். என்ன பாணி இது? சந்தோஷப்படுவேன், நீ லெட்டர் கொண்டு வந்தேன். பானு, நமக்கு பிடிச்ச பூ எத்தனையும் இருக்கலாம், ஆனா பூஜைக்குன்னு ஒரு சில பூ தான் இருக்கு. அந்த மரியாதையோட தான் உன்னை நான் பாக்குறேன். கோபால், இங்க வா. மாமி, இப்பதான் ரவை வாங்கிட்டு வந்தேன். கல்லு பொறுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்தே பொறுக்கலாம். முதல்ல இங்க வா, உட்காரு. இந்த 3 புடவையில நோக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லு பாப்போம். ஏண்டாடி அவன் புடவைக்கான, இவ பொம்மை நாட்டு மத்தியில நீ என்ன மணியாற்றியா? நியாயமான கேள்வி. இத புடிங்க மாமி, நான் வரேன். நீ உட்காரு கோபால். ஏன் மாமா எப்ப பாரு அவன் மேல எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கு? எப்ப பாரு எரிஞ்சு விழுறேனா? ஏண்டா அப்பப்ப கோல்முட்டை வேற ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ மாமி, சிக்கலுக்கு மேல சிக்கல் உண்டாக்குறல. நான் தான் அவனை கூப்பிட்டேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. எனக்கு என்னவோ இவனை கொஞ்சம் தூரத்துல வச்சுக்கிறதா பெட்டர்னு தோன்றுது. ஏன் கோபால், எது பிடிச்சிருக்கு? தாத்தா சொன்னதா ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்பவுமே உங்களை விட்டு தூரமா இருக்கிறதா நல்லது. உன்னை பக்கத்துல வச்சுக்கிறதுக்காகத்தான் கூப்பிட்டேன். இப்ப நீ செலக்ட் பண்ண போற இந்த புடவைய யார் கட்டிக்க போறா தெரியுமோ? பானு. அவ எந்த புடவை கட்டினா அழகா இருக்குங்கிறத நீதான் முடிவு பண்ணணும். சொல்லு கோபால், எந்த புடவை நோக்கு பிடிச்சிருக்கு? ஏன் மாமி, உங்க பொண்ணுக்கு நீங்க செலக்ஷன் பண்ணாம சம்பந்தம் இல்லாத ஆளுகளை போய் செலக்ஷன் பண்ண சொல்றீங்களே? இத பாருங்கோ, பகவான் யார் யாரை எங்கெங்க சம்பந்தப்படுத்த போறாருன்னு நேக்குதான் தெரியும். சொல்லு கோபால், எந்த புடவை நல்லா இருக்கு? 2 புடவை செலக்ட் பண்றேன் மாமி. ஓஹோ, உன் பானுவுக்கும் உன் உங்க அம்மாக்கா? சரி சரி, 2க்கும் நானே காசு கொடுத்துடுறேன். எந்த 2 புடவை? இத பானு கொடுத்துருங்க. இது எங்க அம்மாக்கு இல்ல, என் அத்தை பொண்ணு. அத்தை பொண்ணா? என் அத்தை பொண்ணு என் மேல உசிரியே வச்சிருக்கா. எனக்கு அவளுக்கு கல்யாணம்னு எங்க அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டா. அவ கொஞ்சம் மாநிலம் தான், இருந்தாலும் இந்த புடவை அவளுக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும். காசு கொடுத்துருங்க. இரு இரு, என்ன
உசிரே கிசிரே கல்யாணம் அது எதுன்னு நான் ஒன்னும் தப்பா பேசலையே மாமி. என்ன தப்பா? நானே இப்ப ஒண்ணும் தப்பா பேசலையே. பின்ன காசு கொடுத்துருங்க. எதுக்கு கொடுக்கணும்? நீ என்ன கொடுத்தா வச்சிருக்க? நீங்க தானே மாமி முதல்ல காசு கொடுக்கறதா சொன்னீங்க. ஆமா சொன்னேன். அம்மாக்கு நான் ஏதோ காசு கொடுக்கலாம்னு நினைச்சேன். கண்ட அத்தை பண்ணிக்கலாமா? கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே. ஓஹோ, கல்யாணம் பண்ணிக்க போறியா? மகராஜனா பண்ணிக்கோ, போ இப்பவே பண்ணிக்கோ. நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன். அம்மா, புடவைய செலக்ட் பண்றதுக்காக தானே அவரை கூப்பிட்டேன். முடிஞ்செடுத்த பானு, முடிஞ்செடுத்து வா. அவர் கல்யாண பரிசா நாம இந்த புடவைய கொடுத்ததா வச்சுக்கிட்டோம். காசு கொடுத்துறேன். ஏன் கோபால், உன் அம்மா கண் ஆபரேஷனுக்காக ஊர் பூரா 10,000 ரூபாய் வேணும்னு கிருஷ்ணய்யர் கேட்டு இருக்காரு, நிஜம்தானா? ஐயோ சத்தியமா புள்ளாண்ட சொல்லித்தான் கேட்டேன். நீ படிச்சவன் புத்திசாலி பையன் நினைச்சேன். ஏன் ஆத்துல தங்கிட்டு மத்தவாக்கிட்ட கையேந்துனா நோக்கு மட்டும் இல்ல, மேற்கும் அசிங்கம் தெரியாதா? தப்புதான். கிருஷ்ணய்யர் அண்ணா, அங்கே டவல் இருக்கே, அதுக்குள்ள பணம் இருக்கு, எடுத்து கோபாலன்ட்ட கொடுங்க. அண்ணா, நீங்க ஏற்கனவே நேக்கு உத்தியோகம் வாங்கி கொடுத்ததுல இருந்து உங்க ஆத்துல தங்குற வரைக்கும் எத்தனையோ உபகாரம் பண்ணிருக்கேன். அதுல இதையும் சேர்த்துக்கடா, குடி. சும்மா இருங்கண்ணா. இது எனக்கு வேண்டாண்ணா, ரொம்ப சங்கோஜமா இருக்கு. நான் எப்படியாவது சரி பண்ணிக்கிறேன். அது சரி, பெத்த அம்மா இல்ல, அதுவும் கண்ணு சமாச்சாரம். பேசாம காசை வாங்கிட்டு